அது ஒரு இசை தமிழ் நூல். தமிழ் என்று சொல்லும்போது எல்லோருக்கும் இயல், இசை, நாடகம் என்ற முக்கூறுகளை கொண்டது தமிழ். இசை மிகச் சிறப்பாக இருக்கின்றது பண்டைய தமிழகத்தில். இதனை பல்வேறு இலக்கியங்கள், இலக்கண நூல்கள், உரையாசிரியர்கள் குறிப்புகள், கல்வெட்டுக்கள், சிற்பங்கள், ஓவியங்கள் போன்ற பலவற்றின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் புரிந்து கொள்ள முடிகிறது என்று கேட்போம் என்றால், நடுவில் குறிப்பிட்ட ஒரு சில காலங்கள் நமக்கு அந்த வரலாறு தொடர்பு விட்டு போன காரணத்தினாலே பலவற்றை நாம் இழந்து விட்டோம். கடலையோ கடற்பிறரையோ கரையானோ ஏதோ ஒரு சொல்கிறோமே தவிர இழந்து விட்டோம் என்பது உண்மைதான். இவ்வளவு சிறப்பான இருந்ததாக இசையை பற்றியெல்லாம் இலக்கியங்கள் கூறும்போது அதற்கான இலக்கண நூல்கள் இல்லாமல் போயிருந்திருக்குமா? நிச்சயமா அதற்கான இலக்கண நூல்கள் இலட்சண கிரந்தங்கள் இருந்திருக்க வேண்டும். சிலப்பதிகார உரையாசிரியர் தம் காலத்திலே பல நூல்கள் மறைந்து விட்டன என்று குறிப்பிடுகின்றார். தமக்கு உரை எழுத பயன்பட்டதாக சில நூல்கள் குறிப்பிடுகின்றார். சிகண்டியார் இயற்றிய இசை நுணுக்கம், யாமலேந்திரர் செய்த இந்திரகாரியம், அறிவனார் செய்த பஞ்சமரபு, ஆதிவாயிலார் செய்த பரத சேனாபதியம், பாண்டியன் மதிவாணனார் செய்த மதிவாணனார் நாடக தமிழ் நூல் ஆகியவற்றை குறிப்பிடுகின்றார். ஆக அந்த காலத்திலே அறிவனார் எழுதிய பஞ்சமரபு என்ற நூல் இருந்திருக்கின்றது. அது சிலப்பதிகார முறை எழுதுவதற்கு பயன்பட்டிருக்கின்றது. இந்த பஞ்சமரபு நூலை பற்றி பல்வேறு கருத்துக்கள் உண்டு. இந்த பழைய நூலை பார்க்கும்போது சிலவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். ஓலைச்சுவடியிலிருந்து நூல்களை பெயர்த்து எழுதும் பொழுது பெயர்த்து எழுதுவாரால் ஏற்படுகின்ற சில பிழைகள் அதிலே புகுந்து விடுகின்றன. இடைச்செருளாக பல பாடல்கள் வந்து விடுகின்றன. கம்பராமாயணத்தில் இடைச்செருகள் பாடல்கள் என்று பல பாடல்கள் சொல்கின்றார்கள். ஆக இடைச்செருகள் பாடல்கள் பல வந்திருக்கலாம், பல பாடல்கள் மறைந்து இருக்கலாம். அது மட்டுமல்ல, பொருள் கூறுவதிலும் பல இடையூறுகள் இருக்கின்றன. பலவற்றிற்கு பொருள் புரியவில்லை, சிலவற்றை தவறாக புரிந்து கொள்கிறோம், சிலவற்றை இந்த கால கண்கோடு பார்க்கின்ற போது சிலவை புரியாமல் போகின்றன. இத்தனை இடர்பாடுகளோடு கூடத்தான் இந்த நூலை அணுக வேண்டியிருக்கிறது. நம் நாட்டிலே ஒரு பெரிய குறை என்னவென்றால், போர்களையும் வெற்றிகளையும் எல்லாம் பதிவு செய்திருக்கின்றன. கலை தொடர்பான பலவற்றை பதிவு செய்யாமல் விட்டிருக்கிறோம். அந்த பதிவு செய்தவற்றை இழந்திருக்கின்றோம் என்பது. பூவே சாமிநாதன் செய்த மகத்தான பணி, ஏடுகள் எல்லாம் எடுத்து தேடி எடுத்து அவற்றை பதிப்பித்த ஒரு மகத்தான பணி அது. அப்படி ஏடுகளை தேடி எடுத்து பதிப்பிக்கும் போது பல்வேறு ஏடுகள் எல்லாம் ஒப்பு நோக்கி செய்வார்கள். எங்கெங்கிலும் ஏடுகள் எல்லாம் தேடி எடுத்து ஒப்பு நோக்கி பதிப்பிப்பார்கள். ஆனால் இந்த பஞ்சமரபு நூல் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு ஏடு ஒன்று கிடைத்தது. அது தெய்வ சிகாமணி கவுண்டர் என்கின்ற ஒரு நல்ல அன்பரிடம் அந்த ஒரு ஓலைச்சுவடி இருந்தது. அந்த ஒரு ஓலைச்சுவடியும் அதிலே ஒரு பழைய உரையும் இருந்தது. அதையும் சேர்த்து பதிப்பித்திருக்கிறார்கள். பொள்ளாச்சி திரு மகாலிங்கம் அவர்கள் தமது கோவை சக்தி அறநிலை வெளியீடாக 1973 முதற் பதிப்பை மட்டும் வெளியிட்டார்கள். 1975 2 பகுதியில் சேர்த்து வெளியிட்டார்கள். பிறகு கழக வெளியீடாக 1991 ஸ்ரீ வி.பா. சுந்தரனார் அவர்களுடைய புத்துரையுடன் மற்றொரு பதிப்பு வந்தது. இவைதான் கிடைக்கின்ற பதிப்புகள். நமக்கு இந்த நூலை பற்றி
இவற்றை பற்றி பல்வேறு ஐயங்கள் இருந்த பொழுது கூட கிடைக்கின்ற செய்திகள் சிறப்புகிறது. அந்த செய்திகளை நாம் கொள்கின்றோம். அறிவனார் இயற்றிய பஞ்சமரபு என்று இந்த நூல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய ஆசிரியர் அறிவனார் என்று தெரிகிறது. அறிவனார் செய்தமைத்த 5 தொகை என்று அதில் குறிப்பிடப்படுகின்ற காரணத்தினாலே இந்த நூலின் ஆசிரியர் சேவை அறிவனார் என்று தெரிகின்றது. இந்த சேவை என்பது பாண்டிய நாட்டில் உள்ள சேத்தூரா அல்லது சோழ நாட்டில் உள்ள திருச்சேரையா என்பது ஒரு விவாதத்திற்குரிய செய்தியாக பேசப்படுகின்றது. திருச்சேரையா அல்லது சேத்தூரா என்று. அவருடைய காலம் என்ன? இந்த நூல் எழுந்த காலம் இது பாவகை வெண்பாக்களால் ஆனது. இது வெண்பாக்களால் ஆனது. இதன் காலம் என்னவாக இருக்கும்? காலம் குறித்த நிறைய கருத்துக்கள். வன்கூட கோமானே மன்ன திருமாற என்றெல்லாம் அங்கே வருகின்ற காரணத்தினாலே இது திருமாறன் என்ற மன்னன் காலத்தில் எழுந்திருக்க வேண்டும் இந்த நூல். இந்த திருமாறன் யாராக இருக்கலாம் என்றால் முடத்திருமாறனாக இருக்கலாம். இந்த முடத்திருமாறன் யார் என்றால் கடைச்சங்கம் கண்ட நிறுவியவர் இந்த முடத்திருமாறன். இடைச்சங்கம் நடந்த கபாடிபுரம் கடல் கோளால் அழிந்துவிட்ட போது இப்போதுள்ள மதுரைக்கு வந்து கடைச்சங்கம் நிறுவியவனே இந்த முடத்திருமாறன். ஆக இது கடைச்சங்க கால நூலாகவோ அல்லது இடைச்சங்கத்தில் இறுதி கட்டத்தில் எழுந்த நூலாகவோ இருக்க வேண்டும் என்று ஆய்வாளர் கருத இல்லை. இது மிகவும் பின்னாலே எழுந்த நூல் என்றோ அல்லது இது தொகையில் ஒரு தொகுக்கப்பட்ட நூல் என்றோ பல கருத்துக்கள் இல்லை. இது முன்னே சொன்னது போல எப்படி இருந்த போதும் சில செய்திகள் காரணமாக இந்த நூலை நாம் மதிக்கின்றோம். இது பழைய நூலே அல்ல, இது பின்னாலே யாரோ கொடுத்தது என்றும், இல்லை இது பழைய நூல் தான் என்றும், இந்த பழைய நூலிலே பல இடைச்செய்திகள் வந்திருக்கின்றன என்னெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் இருந்த போதிலும் இந்த நூல் பதிப்பிக்கப்படுகின்ற அந்த நூலை கொண்டு இந்த உரை அமைகின்றது. யாரை விடுத்து சொல்லப்படுகிறது? தமிழிலே ஆடோ முன்னிலை மகடோ முன்னிலை என்று சொல்வார்கள். ஆணை விழுத்தி சொல்வது, பெண்ணை விழுத்தி சொல்வது. அந்த மன்னனை திருமாறனை விழுத்தி சொல்லுகின்ற பாடலும் இருக்கின்றன. பெரும்பாலான பாடல்கள் ஒரு பெண்ணை விழுத்தே சொல்லப்படுகின்றன. இதனுடைய ஆசிரியர் பாவனை, காலம், முன்னிலை ஆகிய செய்திகள் தெரிகின்றன. கடைச்சங்க வரலாறு கூறும் ஒரு ஆசிரியப்பா அறிவுரை அரணான் என்று ஒருவரை குறிப்பிட்டு ஒருவேளை அவர் இவராக இருக்கலாம் என்று ஆய்வாளர் கருதுகிறார்கள். பெயர் காரணம் என்ன? என்ன பெயர்? என்னுடைய பெயர் காரணமே பஞ்சமரபு என்று இதற்கு பெயர் வந்தது. இதிலே 5 மரபுகள் பேசப்படுகின்ற காரணத்தினாலே பஞ்சமரபு என்று, அல்லது ஒரு கீதத்தின் 5 திறன் சொல்லப்பட்ட காரணத்தினாலே ஆதி அயன்படைத்த வாரி உலகத்தில் ஓதிய கீத வரிகள்லாம் நீதியினால் 5 திறனும் விரவி வருவதால் பஞ்சமரபு என்று பெயர். அந்த 5 திறன் என்ன? 5 இசையும் உறவும் தாரம் அசைவில் அபிநயம் இங்கே சொல்லப்படுகின்றன. இதற்கு மற்றொரு பெயர் காரணம் நல்ல நரம்பு, குழல், கண்டம், தோல், கூட்டு, பல்லபுரம் கூடுகின்ற பாணிகள் சொல்லி மலர்கையால் அபிநயம் காட்டுவதற்கான ஆழ்வையால் பொய்யாத நூலின் பொருள். நரம்பு, குழல், கண்டம், தோல், கூட்டு. நரம்பு என்பது நரம்பு கருவி, குழல் உழைக்கருவி, கண்டம் குரலால் பாடுகருவி, தோல் கருவி, கூத்து ஆகிய 5 செய்திகளை சொல்கின்ற காரணத்தினாலே பஞ்சமரபு. பஞ்சமா சத்தம் என்று இவையிலே ஒரு பாடல் சொல்லப்படுகின்றது. பஞ்சமாச மா சத்தம் சிறப்பான 5 ஒலிகள் என்னவென்றால்
துளைக்கருவிலிருந்து வருவது, நரம்பு கருவிலிருந்து வருவது, கஞ்சக்கருவிலிருந்து வருவது, நிலத்திலிருந்து வருவது ஆகிய 5 சிறப்பான ஒலிகளை பற்றி கூறுகின்ற காரணத்தினாலே இந்த பஞ்சமரபு என்ற பெயர் வந்திருக்கலாம் என்று அடுத்த கருத்தும் சொல்லப்படுகின்றது. மரபு என்று ஒவ்வொரு பகுதியின் பொறுப்பு பெரும் பிரிவுகள் எல்லாம் மரபு என்று குறிப்பிடப்படுகிறது. முன்னாலே பாயிரம் இருக்கின்றது. பாயிரத்தை அடுத்து பெரும் பிரிவுகளாக இசை மரபு, வாக்கிய மரபு, நிறுத்த மரபு, அபிநய மரபு, தான மரபு என்று 5 மரபுகள் பேசப்படுகின்றன. மரபு என்பது வழி வழியாக வந்த செய்திகளை சொல்வது, ட்ரெடிஷனல் என்று சொல்வோமே அது. இதிலே இந்த மரபிலே 2 மரபுகள், இதிலே 2 மரபுகள் ஆடல் தொடர்பானவை, 3 மரபுகள் இசை தொடர்பானவை. இசை மரபு, வாக்கிய மரபு, தான மரபு ஆகிய 3 இசை தொடர்பானவை இங்கு அவை எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றன. இசை மரபிலே பெரிய நூலாக இருக்கின்ற காரணத்தினாலே செய்திகள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டே போய்விட்டு ஏதேனும் சில செய்திகளை மட்டும் பார்க்கலாம் என்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. எனவே பெரிய நூல். யாழ் மரபு, வங்கிய மரபு, தண்ட மரபு, நிறத்த மரபு, வகை ஒழிப்பு மரபு ஆகிய செய்திகள் இசை மரபிலே இருக்கின்றன. பெரும்பிரிவு மரபு என்றுதான் சொல்ல முடிகிறது. உள்ளே இருந்து உட்பிரிவான சிறு பிரிவுகளும் மரபு என்ற சொல்லால் தான் குறிப்பிடப்படுகின்றன. அடுத்த மரபாக வாக்கிய மரபு, அதிலே உறவு மரபு, பிண்ட மரபு, எழுத்து மரபு என்று வாக்கியங்கள் தொடர்பான செய்திகள் சொல்லப்படுகின்றன. அடுத்த மரபான நாம் எடுத்துக்கொண்ட 3வது மரபான தான மரபு. தான மரபு, தான மரபு வரலாறு, அட்டகண மரபு, தான முழுக்கா மரபு ஆகியவை காணப்படுகின்றன. ஆனால் பிரத்யேக பிறக்காக இருக்கின்றன. அதாவது வெண்பா தவிர இருக்கின்றவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்று டாக்டர் ஈசாக்கா சுந்தரனார் அவர்கள் கருதுகிறார்கள். ஆக அது மட்டும் இருந்தால் போதுமானது, வாக்கிய பின்னால் இருப்பதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கருதுகிறார்கள். இதிலே சொல்லப்படுகின்ற சில சிறப்பு செய்திகளை மட்டும் பார்க்க இருக்கின்றோம். இந்த நூலின் மிக பெரிய பெருமை இசை, பண் ஆகியவற்றுக்கான விளக்கம் கூறப்படுகின்றது. பாவோடு இணைத்தல் இசை என்றார், பண் என்று திரும்பவும் பண் என்றார் என்று சிலப்பதிகார உரையில் இருக்கும். இந்த சிறு சிறு பிழைகள் எல்லாம் திருத்திக் கொள்ளலாம். அது சிலது போய் 7 பேர் குறையாக இருக்கலாம். பாவோடு இணைத்தல் இசை என்றார், பண் என்றார், ஓவா பெருந்தானம் எட்டானும் வாவா எடுத்தல் முதலா 24 பன்னீர் படுத்தமையா பண் என்று பார். இசைக்கு ஒரு வரையறை சொல்கிறார்கள். பல இயற்பாங்குகள் நிறத்தை, நிறம் என்பது ராகத்தை, நிறத்தை இசைத்தலாம் அதற்கு இசை என்று பெயர். இசைத்தலாம் இதை இரண்டும் நாம் சொல்லுவோம். மரங்கள் எல்லாம் வேலை செய்யும்போது எசைச்சாக சொல்லுவோம். இசைப்பது என்று அதை இணைவது தெரியாமல் இரண்டுமாக ஒன்றாக இணைப்பதுதான் இசைத்தல். பல இயற்பாங்குகள் நிறத்தை இசைத்தலாம் அதற்கு இசை என்று பெயர். பண் என்று ஏன் பெயர்? தானங்கள் 8 கிரியைகள் 8 பண்ணப்படுவது பண் என்று சொல்கிறார்கள். பெருந்தானங்கள் 8 இது தொல்காப்பியம் சொல்கின்றது. முந்தி முதலா முந்து வழி தோன்றி என்று எந்த உறுப்புகளின் வாயிலாக ஒலி பிறக்கும். ஒலி பிறத்தல் இசைக்கும் இயலுக்கும் ஒன்றுதான். எப்படி இசைக்கும் மூலாதாரத்திலிருந்து ஒலி, அப்படிதான் இயலுக்கும் அந்த ஒலி. பிறப்பியல் என்பது தொல்காப்பியம் சொல்கின்ற பிறப்பியல் பொதுவானதாகத்தான் காணப்படுகின்றது. தலை, இடறு, நெஞ்சு, மூக்கு, இதழ், பல், நா, அன்னம் ஆகிய இந்த இடங்கள் உடம்பில் உறுப்புகள். அவற்றிலே 8 வகையான கிரியைகள் செய்தால் அந்த பண் பிறக்கின்றது. பண்படுத்தப்பட்டது பண், ஒலி பண்படுத்தப்பட்டது பண் என்று ஒரு கருத்து உண்டு. இந்த இதில் இந்த தானங்களுக்கு இந்த கிரியைகளுக்கு செய்கின்ற காரணத்தினாலே அது பண் என்று பெயர் வருகிறதாக குறை கூட சொல்கின்றது. யாழும் குழலும் சீரும் இடரும் தாழ்குழல் கண்ணுமை ஆடலோ இவற்றின் இசைந்த பாடல் இசையாகும் என்று ஒரு பாடல் குறிப்பிடுகின்றது. ஆக இசை என்பது அந்த ஏற்பாவும் இசையும் இசைகின்ற ஒரு நிலை. ஏன் இசையின்
போகின்றார். ஏழு இசை என்பது 7 சுரங்களில் சிறப்பாக முறை கூறுகின்றது. தமிழிலே இசை, நரம்பு எல்லாம் சுரங்களை குறிக்கின்ற சொற்களாகவும் கையாளப்படுகின்றன. தாரத்துள் தோன்றும் உழை, உழையில் தோன்றும் ஒருங்குழல், குரலில் தோன்றி சேரும் இழிவுள் தோன்றும் சித்தத்துள் தோன்றும் விடையில் கைப்பிழை தோன்றும் பிறப்பு என்ற பாடல். இது சஷ்ய பஞ்சம பாவத்திலே பிழை முறையிலே அடிப்படை சுரங்கள் பிறந்ததை சொல்லுகின்றது. தாரம் தான் முதலில் தோன்றிய சுரமாக கருதுகிறார்கள். தாரம் என்பது முதலில் அந்த குரல் குற்றத்தை நான் சொல்லாமல் விட்டேன், மன்னிப்போம். குரல் என்பது இந்த சத்தியம், குற்றம் ரிஷபம், கைப்பிழை காந்தாரம், உரை மத்தியமம், இழி பஞ்சமம், விளரி தைவதம், தாரம் விஷாதம். இதுதான் தமிழிலே 7 சுரங்களுக்கான பெயர்கள். தாரம் தான் முதலில் பிறந்ததாக கொள்ள வேண்டும் என்பது அது மரபாக வருகின்ற ஒரு முறை. அப்படி பார்த்தா 5 பார்த்தோம்னா, அதாவது சாரி காமா பா என்று 5 சட்யத்திலிருந்து 5வது பஞ்சமம் வரும். நீ சாரி காமா கிடைக்கும். மாவிலிருந்து பஞ்சமம் போனால் மா பா தா நீ சா கிடைக்கும். சாவிலிருந்து பஞ்சமம் போனால் சாரி காமா பா கிடைக்கின்றது. பாவிலிருந்து பஞ்சமம் போனால் பா தா நீ சா ஜி கிடைக்கும். வீலிருந்து தைவதம் போனால், வீலிருந்து திரும்ப 5 சொற்கள் போனால் வி கா மா பா தா கிடைக்கும். தாவிலிருந்து திரும்ப 5 சொற்கள் போனால் தா நீ சா ஜி கா கிடைக்கும். இப்படி அடிப்படையான 7 சுரங்கள் பிறந்ததை இது சொல்வதாக வருகிறார்கள். முதலில் தோன்றிய தாரம் என்று சொன்னோம். இதே பின்னாலே வெண்டாரம் என்று கொண்டு அடிப்படை பானை பிறந்ததையும் சொல்லுவார்கள். இதற்கு பிறகு ஒரு சொல்லுகின்றார், அது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சுரம் எந்த இதற்கு முன்னாலே ஒன்று சொல்லிதான் அது நமக்கு ஒப்புடையதாக தோன்றவில்லை. ஒரு உயிரினங்களில் ஒளியை உள்ளதாக குரல், தந்து, சுத்தம், உயிர், கைப்பிழை என்று ஒவ்வொரு சுரமும் இந்த இயற்கை ஒளியோடு ஒரு பறவை அல்லது நிறுவனத்தின் ஒளியோடு ஏராளமான நூலில் ஏராளமான விதங்கள் காணப்படுகின்றன. எந்த விதத்தில் கொண்டாடு என்பது ஆய்வுக்குள்ளாக இடம் இருக்கின்றது. இதிலே இந்த ஒலிகளுக்கு, இந்த சுரங்களுக்கான அதிதேவதையும் ஒவ்வொரு பொருத்தும் அதிதேவதையும் கூறப்படுகின்றது. இந்த சுரங்களை ஆண், பெண், அலி என்று 3ஆக வேறு பிரித்து காட்டுகின்ற உரை. குரல், தாரம், கைப்பிழை ஆண், இழி, சுத்தம், விளரி பெண், உழை, அலி என்று இந்த உரையானது இந்த பொதுவாக ராகங்களை தான் அப்படி ஒரு வகுப்பு முறை உண்டு. இந்த சுரங்களே எவ்வாறு பிரித்து ஒரு வகுப்பு முறை இருக்கின்றது. பண்களுக்கு எப்படி பெயர் வைத்தார்கள், எப்படி பெயர் வந்தது, எந்த அடிப்படையிலே பெயர் வந்தது? பண்பால், திரையார், பாவார், நிலத்தார். பண்பால் பெயர் வந்தது, திரையார் பெயர் வந்தது, பாவால் பெயர் வந்தது, நிலத்தால் பெயர் வந்தது பண்களுக்கு என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது. பண்பால் எப்படி உரையிலே சொல்லுகின்றார்கள். 2 உரையும் பழைய உரை என்று ஒரு உரை அதை முதல் பதிப்பில் இருக்கிறது. அது ஒரு இடர்பாடு என்னவென்றால், அதை பதிப்பித்த தெய்வசிகாமணி கவுண்டர் அவர்கள் அந்த பழைய உரையோடையே பதிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டாராம். அப்படியே பதிப்பித்திருக்கிறார்கள். அவ்வப்போது கிடந்த சில குறிப்புகளையும் அவர் அதில் வைத்திருக்கிறார். இதை மேற்பார்வையிட்டு பதிப்பித்த பன்னாராய்ச்சி சிந்தகர் அவர்களும் சில குறிப்புகளை தந்திருக்கிறார். ஆனால் யார் எந்த குறிப்பை கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அது தனித்தனியாக குறிப்பிடவே இல்லை. அதனால இது பழைய உரையா அல்லது கவுண்டர் அவர்கள் கொடுத்த எங்கிருந்தாலும் எடுத்து எழுதி வைத்த உரையா குறிப்பா அல்லது பன்னாராய்ச்சி சிந்தகர் அவர்கள் அவர் கொடுத்த குறிப்பா என்பது புரியாமலே இருக்கின்ற காரணத்தினாலே நமக்கு இந்த ஆத்தன்டிக் இதுதான் என்று அறிவித்து சொல்ல முடியாமல் சில இடர்பாடுகள் இது இருக்கின்றன. பண்பால் எப்படி பெயர் வரும்? கொல்லி பண், செம்பாலை, செம்மையான பாலை, செம்பாலை இதன் காரணமாக வந்திருக்கலாம். கிரியையால் செவ்வழி என்று ஒரு பண், அது 2 மத்தியும் உள்ள தோழியது. செவ்வை
செவ்வழி அழிந்து வந்த காரணத்தினால் அது செவ்வழி என்பதற்கு பெயர் வந்ததாக ஆய்வாளர் கருதுகிறார்கள். செயலார், தாரப்பன், துத்தப்பன் போன்றவை அந்தந்த சுரங்களின் அடிப்படையில் வந்த காரணத்தினாலே செயலார் என்று கூறுகிறார்கள். மாவால் எப்படி வந்தது? பா என்பது இசை என்று எடுத்துக்கொண்டு காந்தாரப்பன், விளரிப்பன் என்று ஒரு குறிப்பு வருகிறது. இவெல்லாம் சிலவெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத தோன்றவில்லை. நிலத்தால் நன்றாக புரிகிறது. குறிஞ்சிப்பன், மருதப்பன், நெய்தற்பன் என்று சொல்லும்போது நிலத்தால் அது சரியாக அந்த நிலத்திற்கு உரிய பண்ணாக மருத நிலத்திற்கான பண் மருதப்பண், குறிஞ்சி நிலத்திற்கான பண் குறிஞ்சிப்பண், நெய்தல் நிலத்திற்கான இப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனையவற்றையெல்லாம் வலிதுதான் பொருள் கொள்ள வேண்டியிருக்கின்றது. 103 பண்கள். தமிழிலே 103 பண்கள் என்று ஒரு கருத்து. பண்கள் 103 என்று. இதில் சிலப்பதிகாரத்தில் வெவ்வேறு விதமாக, யாரூராசிரியர் ஒரு விதமாக அதை கணக்கிடுகிறார்கள். இங்கே அடிப்படை பெரும்பாலைகள் 4 பிறப்பதை கூறிவிட்டு 103 பண்களுக்கான ஒரு கணக்கு கொடுக்கப்படுகின்றது. பெரும்பண்கள் தமிழிலே சம்பூர்ணம், ஷாடம், ஔவை, வராந்தரம் என்பதற்கு பெயர்கள் உண்டு. பண் என்பது பொதுவான பெயர். அது பெரும்பண்ணை குறிக்கலாம், அது ஜெமிதானம் குறிக்கலாம். பண் என்பது பொதுவான பெயராக தான் குறிப்பிடப்படுகின்றது. சம்பூர்ண ராகம். ஷாடம் என்பது பண்ணியத்திலும் பன்னியல் என்று கூறுவார்கள். ஔரவம் திறம், வராந்தரம் திறத்திரம். இதுதான் அதற்குள்ள தமிழ் பெயர்கள். இதிலே சம்பூர்ணமாக 17 பெரும்பண்களாக, பன்னியலாக 20, திறமாக 12, திறத்திரமாக 103 என்று ஒரு கணக்கு கொடுக்கிறார்கள். இது ஒரு பொதுவான ஒரு பாடல் இருக்குன்னு மேலெல்லாம் உரை வாயிலாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு பாடலிலும் பிறக்கும் பண்கள், அடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் பிறக்கும் பண்கள் இன்னும் உரை இப்படி ஒரு கணக்கை கொடுக்கின்றது. உரையிலே இப்படி ஒரு கணக்கு வருகின்றது. ஒரு பாடலில் இந்த பண் இவ்வளவு பண்கள் பிறக்கும்போது 103க்கு ஒரு கணக்கு அந்த உரை கூறுகின்றது. ஒவ்வொரு பாடலிலும் பிறக்கும் பண்கள் பிறகு குரலாக பிறப்பது என்ன என்று உரை சொல்லுகின்றது. குரலாக பிறந்தால் செம்பாறை அரிக்காம்பூச்சி கூறுகின்றோமே அது. அடுத்ததுதான் ஒவ்வொரு குலமாக நின்று கொஞ்ச நாள் விதிபேதம் என்று அதுதான். அதாவது சத்தியத்தை வைத்துக் கொள்ள அரிக்காம்பூச்சி கிடைக்கும், புத்தகத்தை வைத்துக் கொள்ள நட்டமேலி கிடைக்கும், காந்தாரத்தை வைத்துக் கொண்டு இருமதிமன் ஓடி கிடைக்கும். இப்படி ஒவ்வொன்றாக வைத்துக் கொண்டு அடிப்படை பாலைகள் கிடைத்த செய்திகளுக்கு வைத்து 103 பண்களை பற்றிய செய்திகள் சொல்லப்படுகின்றன. 103 பண்களுக்கு வேலும் கிடைக்கின்றன. இருந்தாலும் இன்னும் நாம் ஆழமாக ஆராய வேண்டியதாகவே இருக்கிறது. ஒவ்வொரு நூலாசிரியரும் ஒவ்வொரு விதமாக கூறுகின்ற காரணத்தினாலே ஆராய வேண்டியிருக்கிறது. இந்த வெண்பா மிக சிறப்பான வெண்பாக இருக்குது. ஆனால் அது ஒரு சின்ன குறை உண்டு. அடுத்து ராகத்தினை ராக பகுப்பு, ராக கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. அப்படி சில பகுப்பு முறைகள் இதில் காணப்படுகின்றன. அதிலே ஒரு பகுப்பு வெளியே அடக்கம், ஒளி, வண்ணம், இந்த வழியே இங்கே நன்றாக ஆயுவும் ஈட்டவருக்கு ஆவணமும் ஆங்கிருவார் வாயில் நாம் வைத்து என்பது அந்த வெண்பா. அந்த உரை இதை அழகாக சொல்கின்றது. இந்த பண்பை எப்படி நாம் பிரிக்கலாம்? வெளிப்படுவன, வெளிப்படாதன, ஒளிக்குரியன, வண்ணத்திற்குரியன, வந்தைக்குரியன, மென்மைக்குரியன, இருவயமும் ஆரியப்பை நெறிக்குரியன, தமிழ் நெறிக்குரியன, போலி விளக்கன என்று ஒரு கிளாசிபிகேஷன். அதற்கு உரை ஒரு நல்ல நீண்ட உரை இதற்கு காணப்படுகிறது. வெளிப்படும் பண்கள் என்ன? வெளிப்படையாக எல்லோராலும் பாராட்ட பெற்று கருவிகளை இசைக்க பெற்று எப்போதும் வழக்கில் இருப்பது. பாப்புலராக இருக்கிறவங்களோ எல்லாருக்கும் தெரியும். சங்கராபரணம், கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட 19 பண்களை குறிப்பிடுகிறார். ஆக எல்லோருக்கும் தெரிந்த இன்னும் பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த பண்களை வெளிப்படும் பண்கள் என்று சொல்கின்றார். வெளிப்படாதன இப்படி 17 பண்களை ஒரு பட்டியலில் ஒரே சொல்லுகின்றது. இதே வல்லுநர் ஏதோ ஒரு சமயம் மட்டும் இசைக்கப்பட்டு எப்போதும் செவிகளில்
படுவதற்கு வாய்ப்பின்றி இருப்பவர் அபூர்வ ராகங்கள், ரேர் ராகம் சொல்லுவோம் அல்லவா? அப்படி எப்பொழுதோ காதலில் விழுவது அபூர்வமான ராகங்கள். ஒன்று பிரபலமான எல்லோருக்கும் தெரிந்த ராகம், மற்றொன்று ரொம்ப அபூர்வமாக எப்பொழுதோ தான் காதலில் இந்த ராகம் என்ன என்று சிலருக்கு மட்டுமே தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஒலிக்கூடியன, அவற்றின் இசைகள் அழகு நிறைந்தது, கம்பீரமாக பாடுவதற்குரியது. கம்பீரமான ராகம் கம்பீரமாக பாடுவதற்குரிய பண்பு என்று ஒரு 6 ராகங்கள், 5 போன்ற ராகங்கள்லாம் வழங்குகிறோம். கம்பீரமாக பாடுவதற்கான ராகங்களாக இந்த ஒலிக்கூடியன, இந்த வண்ணக்கூடியன ஏதாவது ஒண்ணு இல்லை. வண்ணப்பாடல் பாடுவதற்குரியதாக சில பண்புகளை கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த காலத்துல வண்ணப்பாடல்கள், வண்ணம் என்பது ஓட்டில் வேறுபாடாக இப்போதைக்கு பின்னால் வந்த வண்ணப்பாடல் வேறு, அப்போது இந்த வண்ணப்பாடல் வேறு. தொல்காப்பிய குறிப்பிட்ட 20 வண்ணங்கள் அவையெல்லாம் அவற்றுக்கு தகுந்தவாறு பாடுகின்ற பண்களாக இருந்திருக்க வேண்டும். வன்மைக்குரியன, மென்மைக்குரியன என்று 2 பகுப்புகள். வன்மைக்குரியதாக 20 பண்கள் குறிப்பிடுகிறார்கள். பெரிய இசைகளாக அமைந்த சிறப்பாக 7 இசையும் கொண்ட பெரும் பாதைகளும், சிறப்பாக ஒரு சில 6 இசை பண்களும், ஒரு சில 5 இசை பண்களும், கருவுகள் அழுத்தமாக நரம்புகள் இழுத்து வாசித்துக் கொள்வதும், கண்டத்தால் இடையிலிருந்து தொடர்ந்த நிலையிலே அழுத்தம் பெற பாடப்படுவதுமாகும். அதற்கு சார்பாக பழங்கொன்றிலும் கௌசியம் போன்ற ராகங்களாக குறிக்கிறார்கள். சில நேரங்களில் ஒரு பகுப்பிலும் அடங்கின்றப்ப அடுத்த பகுப்பிலையும் வரலாம். கம்பீரமானது என்று சொல்லுகின்ற பகுதியில வருகிறப்ப இந்த வன்மைக்குரியதாகவும் வரலாம். ஒரு பகுதியில வந்து அடுத்த பகுப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வரம்புதிரம், கௌசியம், நட்டப்பாடை போன்றவற்றை தான் இங்கே வன்மைக்குரிய பண்புகளாக குறிக்கிறார்கள். மென்மைக்குரிய சிறிய இசைகளால் அமைந்தவரை மென்மையாகவே இசைத்து பாடுகிறார்கள். 6 புறநீர்மை, பஞ்சமம் போன்றவையெல்லாம் இருக்கின்றன. புறநீர்மை என்பது இன்றைய பௌரி, ராகம். பஞ்சமம் என்பது இன்றைய ஆதி ராகம். எல்லாம் மென்மையாக கையாளக்கூடிய ராகம், ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய ராகங்கள். அடுத்து வருகின்ற 2 செய்திகள் தான் குழப்பம். ஆரிய பெயர், தமிழ் பெயர் நெறிக்கூடியன. தோடி, பைரவம் போன்றவையெல்லாம் ஆரிய பெயர் நெறிக்கூடியதாகவும், தக்கராகம், மிந்தரம், நட்டராகம் போன்றவைக்கெல்லாம் தமிழ் பெயர் கூறியதாகவும் அந்த உரை கூறுகின்றது. போலி நிறுத்தன என்பது என்ன? ஒப்பது, என்பது என்று 2 செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஒப்பது என்பது என்ன, என்பது என்பது என்ன? ஒரு ராகத்திற்கு 2 பெயர்கள் இருக்குமானால் என்பன என்ற பெயரிலே வரலாம். நைவடம் என்பது நட்டப்பாடை. இப்போது சொல்ல வேண்டுமானால் அமிர்த ராகத்தை சீலாங்கி என்று சொல்லி அதன் மற்றொரு பெயராக சொல்லுவார்கள். 2 பெயர்கள் ஒரு ராகத்துக்கு இருக்கலாம். அப்படி ஒரு ராகத்துக்கு 2 பெயர்கள் இருக்குமையானால் சிலர் அதை இல்லை அப்படி கிடையாது என்று சொல்லலாம். சிலருக்கு அது இல்லை, இன்னொரு பெயர் உண்டு என்று சொல்லலாம். சில ராகங்களுக்கு வேறு பெயர், ஒரே ராகத்துக்கு வேறு வேறு பெயர்கள் வழங்குவதை நிறைய பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற போது சீலாங்கி போன்ற ராகங்கள் போன்றவையெல்லாம் சிலரால் கையாளப்படுகிறார். ஒரு ராகத்துக்கு 2 பெயர்கள் வழக்கில் இருக்கிறது. அப்படி என்றால் அது என்பது என்று வரைக்கும். ஒப்பது என்பது அதை போன்றது என்று சொல்ல வருகிறது. ஒப்பது என்பதை தக்கேசி, இன்றைய காம்போதி ஒப்பது, கௌசிகம், இன்றைய வைரமிய ஒப்பது என்று சொல்வதாக ஒப்பது என்று அதை 2ஆக சொல்லுகின்றார்கள். ஒப்பது என்பதும் என்பது என்பதுமாக 2 பிரிவுகள் அதனை சொல்லுகின்றார்கள். எப்படி இருந்த போதிலும் கூட ஒரு இசை பிரிவு என்ற வகையிலே இவை வருகின்றன. இவற்றுக்குண்டான அந்த விளக்கத்திலே கருத்து வேறுபாடு இருக்கலாம். என்னன்னா அந்த உரை சொல்லிக்கிற விளக்கம் இதுதான். நமக்கு சிலருக்கும் தொடர்பு விட்டு போயிட்ட காலத்துல நம்மால் சிலவற்றுக்கு சரியான விளக்கம் காண முடியவில்லை. ஆய்வாளர்கள் வேறு வேறு கருத்துக்களை கூறலாம். அடுத்ததாக அடுத்த பிரிவாக காலங்கள் 8 இருக்கு. 8 காலம், அதற்கு 8 காலத்துக்கும் அதிதேவதைகள் பண்புகள் எல்லாம்
இசைப்பிரிவாக. காலங்கள் எட்டிற்கும் காலத்து அதிதெய்வம் மேலாம் 24 என்றார்கள். பாலாய பண்ணும் 64 என்றார் பாலிடத்திலே காலத்து ஏழு. காலங்கள் 8, காலத்து அதிதெய்வம் 8, 24 8, பண்ணும் 64. இந்த காலங்களுக்கான மற்ற பண்கள் என்று சொல்லுகின்றார்கள். 64 பண்கள் 8 காலங்கள் என்று ஒரு பகுப்பினை இது சொல்லுகின்றது. காலங்கள் 8 என்று ஒரு வெண்பா சொல்லுகின்றது. அந்த 8 காலங்கள் என்ன என்பதை சொல்லி அந்த 8 காலங்களுக்குமான பண்களை சொல்ல போகிறார்கள். அது நிறைய வெண்பாக்கள் வருகின்றன. ஒரு காலத்துக்கு ஒரு வெண்பாவாக வருகின்றது. காலை, இளவெட்டி, சாயங்காலை, மாலை, நடுநாள், வைகறை என்றெல்லாம் அந்த 8 காலம் சொல்லப்படுகின்றது. 8 காலத்திற்கும் திருக்காலை, காலை, நண்பகல், வெப்பாடு, மாலை, அரையுறு ஜாமம், ஜாமம், வைகறை என்று 8 வகையான நேரங்கள் காலங்கள். ஒரு நாளைக்கு 60 நாழிகை. இந்த நாழிகை கணக்கை சொல்ல கஷ்டம். 2.5 நாழி 1 மணி நேரம். ஆக 24 மணி நேரத்துக்கு 60 நாழிகை. 7 நாழிகை ஒரு காலம். 7, 8, 60 நாழிகை. ஒரு காலத்துக்கு 8 பண்கள். 8 காலத்துக்கு 8, 64 பண்கள் என்பதுதான் அந்த கணக்கு. எந்த அடிப்படையில் கணக்கெல்லாம் தெரியாது. அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி அதுதான். காலத்து அதிதெய்வங்கள் சொல்கிறார்கள். பிரமன் காலை, திருமால் இளவரசி, உத்திரன் முதிர்வூர்த்தி, ஈசன் சாயங்காலம், சதாசிவன் மாலை, பகலோ சூரியன் முன்பகல், சந்திரன் பின்பகல், வானோ வைகறை என்று இதற்கான அதிதேவதைகள் தான் சொல்லுகிறார். ஒவ்வொரு காலத்திற்குமான அதிதேவதைகள் சொல்லப்படுகிறது. அடுத்த வகுப்பாக மங்களப்பண்கள் 16 சொல்லப்படுகின்றன. மங்களப்பண்கள் 16. அது முன் 8 பின் 8 2 பிரிவு கொண்டு போகிறார்கள். மங்களப்பண்கள் 16 என்ன? தன்னுடைய தற்கேதி முன் முதலாகவே எண்ணில் வைரவம் இல்லாத வண்ண மாறுதலால் வல்லோர் வகுத்த 14 மாறும் மங்களமாம் பண். மங்களப்பண்கள் எவை எவை என்று கேட்டால் சத்தியத்திலிருந்து வைரவம் முடிய உள்ள அந்த 16 மங்களமான பண்கள். இவை மங்களப்பண்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த மங்களப்பண்ணை 2 பகுதியாக கேட்கிறார்கள். முதல் 8 மங்களப்பண்கள் பின் 8 மங்களப்பண்கள் என்று பிரிக்கிறார்கள். நாம் கூட கணபஞ்சராகங்கள்ல பிரதம கணபஞ்சராகம், தித்திய கணபஞ்சராகம் என்று பிரிப்பதில்லையோ அதுபோல முதல் 8 மங்களப்பண்கள் பின் 8 மங்களப்பண்கள் என்று 16 பகுதி 2ஆக பிரிக்கிறார்கள். தக்கேசி, காந்தாரம், கௌசிகம், சாதாரி, புறவீடு, செந்தூர், சித்தாமணம், திகழ். இதில் தக்கேசி, காந்தாரம், கௌசிகம், சாதாரி என்று ஒரு மங்களப்பண்கள் 3-8 மங்களப்பண்கள் சொல்கிறார்கள். பின் 8 மங்களப்பண்களாக அடுத்தது சொல்லப்படுகிறது. அந்தாடி பாடை, அராகம் இறங்கி, இந்த அடுத்ததுதான் அரும்பாடை வருகிறது. அதெல்லாம் 2, எழுத்து 5, நாட்டம், கௌரி, பஞ்சகம் என்று அந்த வரும்பொழுது ஒளிவந்த மங்களமாம் எண் என்று இருக்கிறது. ஒளிவந்த வைரவமாம் எண் என்று ஒரு பாடல்.
4 5 வரும்பொழுது முதலில் தோன்றியது என்ற வகையிலே சொல்லுகிறார்களா என்ன என்று புரியவில்லை. அரும்பாலை எப்படி உரையாசிரியர் வந்தார் என்றால், ஒருவேளை இந்த கஜபஞ்ச மாவட்டத்தில் வந்த காலத்தினால் சொல்லுகிறார்களா, இல்லை முதலிலே 5 வந்தால் சொல்லுகிறார்கள் என்று புரியவில்லை. அரும்பாலை அங்கே வந்திருக்கின்றது. நாட்டங்கோழி பஞ்சம் வைரவம் என்பது அடுத்த ஒரு 8 பண்புகளாக குறிப்பிடுகிறார்கள். இந்த இப்படி ஒரு வகுப்பு அங்கே இருக்கிறது. அடுத்து இசை புணர்ப்பு பற்றிய ஒரு வெண்பா பார்க்கலாம். இசை புணர்ப்பு என்பது இசை அமைத்தல். அது பாடுவதற்கு கூட பல பொருந்துகின்றது. இசையை புணர்க்க வேண்டும் என்றால் என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும். இசையமைப்பது என்பது ஒன்றும் சாதாரணமான வேலை அல்ல. அந்த பாடலாசிரியரோட மனநிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவ்வளவு செய்திகள் தெரிந்திருந்தால்தான் இசையமைக்க முடியும் என்று அந்த உரை சொல்லுகின்ற பழைய உரையில் தான் அந்த செய்திகள் முழுமையாக காணப்படுகின்றன. இதுலேயும் ஒன்று அனுப்புற ராகம்னு ஒன்று இருக்கும். அது எங்கே எதுனோடது எந்த வார்த்தை இதெல்லாம் நாங்கள் வந்ததுன்னு புரியல. ஏன்னா அந்த பொருத்தம் இல்லாமல் இருக்கு அந்த ராகம் என்பது. ஏன்னா பன்னெண்டு தொழிலுக்கு பின்னாடி ராகம் என்று சொல்லியிருந்த காரணம் அது ஏதோ வேற ஒரு அந்த ஒரு சொல் இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் புரியவில்லை. ஆனால் மற்ற செய்திகள் காரணமாக இந்த வெண்பாவை நாம் எடுத்துக்கொள்கிறோம். பண்ணிய பான், தாளம், உணர்ச்சி, பொருள், நிறங்கள், மன்னிய பன்னோடு ராகங்கள், நன்னுதலார், சொல்லிய காலம், உரைப்போ, இடமறிதல், நன்னிசையோர் கண்டது. எப்பொழுதுமே இந்த லட்சணங்கள் எல்லாமே பெரியவர் சொல்வது, வழக்கில் உள்ளது என்றுதான் சொல்வார்கள். இப்படிதான் பழக்கம் கிடைத்தது, இப்படிதான் அது பழக்கம் என்று சொல்வார்கள். அந்த வழியிலே அறிதல் ஒரு சாகித்யத்தை பார்த்ததும் இது எந்த வகை பா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே பா என்று சொல்லும் பொழுது அது கலிப்பாவா வெண்பாவா என்று அந்த காலத்தை பார்த்தவர். இன்றைய காலத்தை பார்க்கும்போது ஒரு கீதமா, அது வர்ணமா, அது குத்தியா, எந்த வகை அது பாவாக இருந்தால் இசை வடிவமாக இருக்கிறது என்று கூட தெரிந்து கொள்ளாவிட்டால் அது இசையமைக்க முடியாதாக முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டியது அது எந்த வகை பா என்பதுதான் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இசையமைக்க முடியாது. வர்ணத்துக்கு இசை கூட வர்ணத்துல சாயத்துக்கு இசை பண்ண முடியாது, இசையோட சாயத்துக்கு வர்ணம் பண்ண முடியாது. அந்த அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வகை பா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாளம் அறிதல், பாடல் பொருளுக்கும் சொல் நடைக்கு உரிய தாளம் இருக்க வேண்டும். தாளம் என்பது ஏதோ மெஷர்மெண்ட் என்று மட்டும் நினைத்துக் கொள்வேன் இல்லை. தாளம் என்பது அந்த உணர்வை கூட அந்த தாளம் சொல்லுகின்றது. அந்த பாடல் உணர்வை கூட ஒரு தாத்தா பாருங்கன்னா என்னை காத்து இந்த ஒரு தாளம் வந்து அந்த பாடலுடைய உணர்வை எடுத்து காட்டுகிறது. ஸ்ரீவாதி சுப்பராமையுடைய சாகித்யம் ராஜமாமாவுடைய கொள்ளுக்கட்டாரோ இதெல்லாம் இன்னைக்கு இந்த வாரியக்காரெல்லாம் இன்னைக்கு அந்த பாடெல்லாம் இன்னைக்கு ஏறத்தாழ மறந்து நிலையில் இருக்குது. அந்த பாடலே இந்த தாளம் என்பது அந்த உணர்வை எடுத்துக்கொள். வேற எந்த தாளத்தை அமைத்துக் கொண்டாலும் அது வாரியக்கார சாமர்த்தியம் எந்த தாளத்தை வேணா பாடலாம் என்பது வேறு. பொதுவான கருத்து என்பது வேறு. ஒரே ராகத்தை வந்து ஒரு கோபமாகவும் பாட முடியும், அதே ராகத்தை மென்மையாகவும் அந்த வாத்தியக்கார சாமர்த்தியம் தான் பண்ண முடியும். பாட்டா நான் சொல்லலையா, நீ இறங்காயில் கொடுத்தாரு எப்படி கொடுக்க முடியாதா, அது வந்து அந்த வாத்தியக்கார தனிப்பட்ட திறமை. ஆனால் பொதுவான கருத்து என்பது இதுதான். தாளம் அறிய வேண்டும், உணர்வு அறிதல், இசையமைக்கின்ற முறை, இதையும் அதை நினைக்கின்ற அந்த
முறை புரிய வேண்டும், பொருள் அறிதல் இதுதான் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. பொருள் அறியவில்லை என்றால் ஒரு இசைப்பு ரொம்ப கஷ்டம். பாடுறதுக்கு அதுதான் பொருள் தெரியாம பாடும்போது அதனுடைய பாட்டுடைய உயிர் ஜீவன் போய்விடுகிறது. இப்ப சாந்தமுலேக பாட்டு இருக்கு, அத்தனை வச்சுக்கோங்க. அது எப்படி அதுக்கு உண்டான அந்த பொருளை வாங்கி கொண்டால்தான் அந்த பாடலை அதற்கு உண்டான அந்த ஒரு பாவத்தோடு இசையமைக்க முடியும். அந்த பொருள் புரியாமல் அது தன்னுடைய மொழி பாடாமல் பிற மொழி பாடாமல் எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் கூட தமிழாகலாம் அப்படி இருக்கிறதுனால தமிழை கூட இல்லை இந்த அர்த்தங்கள் ஆங்கிலத்திலே சொல்கின்ற ஒரு நிலைக்கு கூட ஆசிரியர்கள் தள்ளப்படுகிறார்கள். அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. பாட்டையும் ஆங்கிலத்தை எழுதி வைத்துக் கொண்டு அதுக்கு பொருளையும் ஆங்கிலத்தை எழுதி வைத்துக் கொண்டு பாடுகின்ற காலமாக இந்த காலத்தில் பாட்டுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டியது தேவையாகிறது. நிறமறிதல். நிறமறிதல் என்பதற்கு வீபாக சுந்தரனார் அவர்கள் சுவை அறிதல் என்ற பொருளை குறிப்பிடுகின்றார். நிறம் என்பதற்கு சுவை என்று ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அதனுடைய என்ன சுவை அது, என்ன ரசம் அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். ஆனால் நிறம் என்பதற்கு முன்னாலே சொல்கின்றது வந்து அது எந்த ஜெனிராகமா எதனுடைய ஜெனிராகம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த அந்த சுரஸ்தானத்தினுடைய அமைப்பு அது எதனுடைய தாயிராகமோ அதை பொறுத்து இருக்கும். அந்த காரணத்தினாலே அது எதனுடைய தேயிலாகும், எந்த தாயிராகத்தை பிறந்தது, எந்த மேலகத்தால் பிறந்த ஜெனிராகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பொருளிலே ஒரு கருத்து. அந்த கருத்தான் பொருத்தமாக கூட தோன்றுகிறது. அறிதல். ராகத்தை பற்றிய முழு அறிவும் இல்லை என்றால் அறிவு ஞானம் என்ற பொருளை சொல்கிறது. அந்த வார்த்தைக்கு இந்த தப்பா புரிஞ்சிடக்கூடாது. ராகத்துக்கு ராகங்களை பற்றி நல்ல ஞானம் இருந்தாக எந்த ராகத்தை போட்டால் இது பொருத்தமாக இப்படி செய்யலாம் என்றெல்லாம் ஆழமாக சிந்தித்து செய்ய முடியும். இந்த ராகம் அதுதான் இருக்கின்ற ஒரு என்ன என்று புரியாது, எந்த சொல்லுக்காக வந்து என்று புரியவில்லை. காலம் அறிதல் இரண்டு வகை சொல்லலாம். அதனுடைய காலம் 6 வகை காலம் என்று சொல்வார்கள் அல்லவா. முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கால பிரமாணம் உண்டு. அந்த கால பிரமாணத்தை தாண்டி அதை பாடும்போது இந்த பாடிட்டு இருப்பதில்ல. இதை இங்கே ரொம்ப சொல்லவும் இல்லை. ஏன்னா அது வந்து அந்த பாட்டுக்கு இந்த கால பிரமாணத்தை தாண்டி தாண்டி பாடும்போது அந்த பாட்டு சுமை போட்டுகிறது, சுமை போய்விடுகின்றது. இன்னொன்று பகல் இரவு என்ற காலம் அது தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான சம்பந்தர் இங்கிருந்து ஆலவாய்க்கு செல்கிறார், மதுரைக்கு போய் போகிறார். அப்போ வெளிய காலம் அவர் பாடுகின்ற பாடல் மௌலிலே பாடுகின்றார், புறநீரிலே பள்ளியிலே பாடுகிறார். அந்த காலத்தில் கேட்ட எந்த காலத்தில் பாடம் அந்த காலத்தில் கேட்டப்ப தானம் அறிதல். இந்த தானம் அறிதலை 2-3 வகையாக குறிப்பிடுகிறார்கள். இருக்கும் இடம் என்று சிலர், இருக்கும் இடத்தில் சூழல் என்று சிலர், இப்படி எல்லாம் அதற்கு நிறைய இன்டர்பிரேஷன் நிறைய இருக்கின்றது. மற்றொன்று தானம் என்ற ஒரு பொருளை சொல்கிறார்கள். தானம் என்றால் அந்த பாட்டு எங்கே தொடங்கினால் அழகாக இருக்கும் என்று. யாரோ யாரோ இருக்கிறது சொல்லும்போது யாரு யாரு என்று சொல்கின்ற ஒரு பாவம் இருக்கிறது. ராமன் சீத்தை பார்த்து இந்த போய் யாரா இருக்கும் என்று சொல்கின்ற அந்த தேடல் தெரிகின்றது. வேற எந்த சொல் காரணம் தேடல் கிடைக்காது. அதே போல நாவுக்கரசர் சொல்கின்றார், துணை பூட்டியோ கடலில் பாகினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. இந்த அங்க வாழ்ந்த நமச்சிவாயம் எனக்கு நல்ல துணை என்று அழுத்தம் திருத்தமா சொல்வதற்கு அந்த இடம் கீழே பண்ண அப்படின்னு இருக்கும். துணை பூட்டியோ கடலில் பாடினா அது இருக்காது. அந்த நமச்சிவாயம் இந்த கடல்ல போட்டால், கல்லை கட்டி கடல்ல போட்டால் இந்த துணை நமச்சிவாயம் என்று சொல்கின்ற அந்த அழுத்தம் அதில் கிடைக்கின்றது. அதே போல உரைப்போரை அறிதல் என்று யார் யார்கிட்ட சொன்னார்கள் என்று தெரிய வேண்டும்.
அது சொல்லவில்லை, அது தெரியவில்லை என்றாலும் இடர்பாடுதான். இப்படி குரலுக்கு உண்டான எவையெல்லாம் இடத்துக்கு ஆகும் நறுமணங்கள் கூட நல்ல கலைஞர்கள் நறுமணத்தோடு வருகிறார்கள் தெரிகிறது. இவையெல்லாம் இடத்துக்கு ஆகும் என்று இடத்துக்கு ஆகாத நகை, புகை, எரி, காமம், கல் இவையெல்லாம் இடத்துக்கு ஆகாதன என்று ஒரு பட்டியல் கொடுக்கின்றார். வங்கிய மரபு என்றும் நான் வங்கிய மரபு சொல்லிலும் ஆழ்த்து தொடர்பான சொல்லிட்டு 9 மணி வரை வைத்துக் கொண்டு நான் அந்த கணக்கு போட்டுவிட்டேன். நான் 10 கூட முன்னாள் தெரியவில்லை. நான் மற்ற செய்திகளை சொல்வதற்கு பெரிய நூலாக இருக்கின்ற காரணத்தால் நிறைய செய்திகள் சொல்ல முடியவில்லை. ஏன்னா யாழை பற்றிய செய்திகள், அதற்கான மரங்கள் சொல்லுகின்றார், அதற்கு எப்படி யாழ் வகை சொல்லுகின்றார், நரம்புகள் சொல்லுகின்றார், அதே போல வங்கியம் செய்வதற்கான பொருள் என்னென்ன, அந்த அப்படிப்பட்ட அந்த மரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். தோல் கருவிகள் ரொம்ப சொன்னாச்சேன்னா அவருக்காக நான் தோல் கருவிகள் தோல் கருவிகள் அதனுடைய அளவு என்ன, அந்த குடுப்பை செய்வதை கூட அந்த வாசிப்பதற்கான அந்த சுத்தி செய்வதற்கான எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான அந்த எல்லாம் பொருளாதார மாதத்தை இதெல்லாம் சொல்ல வேண்டிய வந்தது. தேர்வுள் பருமன் என்ன இருக்கின்றது? தேர்வுள் பருமன் என்று தவறாக இருக்கும். தேர் சக்கரமாக புரியல. தெருள் என்பதற்கு தமிழில் தெளிவான, பொருத்தமான என்று ஒரு பொருள் உள்ளாக அதனுடைய கனம் எடுத்துக்கொண்டு பொருத்தமான கனமாக இருக்க வேண்டும் என்றதான் பொருள் என்று அண்மையிலே ஒரு தமிழ் பேராசிரியர் விளக்கம் சொல்லுவாங்க. என்னெல்லாம் வளையத்து எல்லாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் கொடுக்கிறார்கள். பிறகு கஞ்சக்கருவிகள், ஒரு கஞ்சக்கருவிகளுக்கான அளவுகள் எல்லாம் ஒரு 3 வகையான தாளத்துக்கெல்லாம் அளவுகள் சொல்லுகிறார். அது எவ்வளவு பணம் உலோகம் தேவை என்று சொல்லுகிறார். அதிதேவதைகளாம் சொல்லுகிறார். அந்த தாளத்துக்கு அதிதேவதைகள், கைக்கால் அதிதேவதைகள் எல்லாம் சொல்லுகிறார். கைவிரல்களுக்கெல்லாம் அதிதேவதைகள், அந்த நாளுக்கு உமிழ்வுக்கு எல்லாம் அதிதேவதைகள் சொல்லுகிறார். தான மரபிலே 8 வகையான கணம், இடம், காட்டு, நிமிடம், குட்டம், லகு, குழு, குழுத்தம், காக்கப்பாகம் வந்து வேலை பின்னாலே காக்கப்பாகம் சொல்லப்படும். இது காக்கப்பாகம் சொல்லப்படும் 9 தான் சொல்லப்படுகிறது. அப்புறம் அந்த ஒரு கணம் என்பது என்னென்றால் 108 தாமரைகளை அடுக்கி வைத்து ஒரு ஊசியினால் உள்ளே கூட இறங்குகின்ற நேரம் கணம் என்று ஒரு நாங்கள் கருத்தை சொல்லுகின்றார். அதுக்காக 8 8 எப்படி லகு வரைக்கும் வருகிறது, குட்டம் வரைக்கும் வருகிறது என்பது அந்த கணக்கு காட்டுகிறார். பிறகு வருவதற்கு முக்கியமான வார்த்தைகளுக்கான பாட எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு எழுத்துக்கள் வராது, இந்த எழுத்துக்கள் வரும் என்று 14 எழுத்துக்களை சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு பாடல் இருக்கிறது. உரையிலே காவிலே இதெல்லாம் உரையிலே சொல்லுகிறார்கள். சிலருக்கு இதெல்லாம் புரியுது, சிலரெல்லாம் எழுத்துக்கெல்லாம் புரியுது. இதெல்லாம் எப்படி போகும்? ஆனால் நமக்கு எல்லா கோர்ப்புகளும் நமக்கு தெரியாது. உலகில் எத்தனையோ சொற்கள் இருக்கலாம். அதனால எத்தனை சொற்கள் என்னென்ன வார்த்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்கள் வரும் எல்லாம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த உரை 52 எழுத்துக்கள் கையிலப்பட என்ன சொல்லிக்கிறார். ஏராளமான செய்திகள், ஏராளமான செய்திகள், அத்தனை செய்திகள், முக்கால்வாசி செய்திகளுக்கு இன்னும் தெளிவு கிடைக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். கிடைத்திருப்பது ஒரே ஒரு நூல். அந்த ஒரு நூலை பற்றி ஏகப்பட்ட அறிஞர்கள், ஆனால் பதிப்பிக்கப்பட்டிருக்கிற காலத்தாலும் ஒரு சந்தோஷம், ஏதோ ஒன்று கிடைத்தது என்று. ஆனால் இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டும். நிறைய ஏன்னா இந்த காலத்தில் அது ஒப்பிட முடியவில்லை. இன்னைக்கு யாழை நினைக்கும் வீடு நினைச்சு யாழை நினைச்சா எப்படி நம்மளால முழுமையாக புரிந்து கொள்ள முடியும்? அதை போல இன்றைய நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தோம். ஆனால் ஒப்பிடவும் வேண்டும். ஆக ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கின்றோமாக
பொறுமையாக இருந்து கேட்க உங்களுக்கு மேலாம் உங்கள் ட்ரை என்று எங்கள் வீட்டில் எல்லாம் இப்படி ஒரு சப்ஜெக்டாக எடுத்துட்டு இந்த தேடி என்னை இதில் ட்ரை எப்படி கொண்டு போக போறீங்களா என்று எங்கள் அண்ணையா வந்து பேசுன்னு சொல்லிட்டார் பப்பு அண்ணையா. அதனால் நான் வந்து அவங்க பேசுறத நான் தைரியமாக இதை எடுத்துக்கொண்டேன். ஆனால் இதில் ஒன்று என்னவென்றால் பாடலையும் நாம் வந்து அந்த தமிழும் இசையும் நன்கு தெரிந்த இந்த 7 பேருக்கு இருக்கின்ற தவறெல்லாம் திருத்த தெரிந்த ஒரு ஆய்வாளர் கிடைத்தால் அவர் அப்படிப்பட்ட ஆய்வாளர் முயன்றால் இன்னும் விளக்கங்கள் கிடைக்கும் என்றாலே நான் இதை நிறைவு செய்கின்றேன். இதற்காக ஒரு அருமையான ஒரு லெக்சர். ரொம்ப நன்றி. தெரியும் நிறைய பேச வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு வாட்டி